ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 8 PM ஆல்போர்ட் அதோட பெய்ட்ஸ்க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 25/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டராக வந்து பெட்டிக்ஷன் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 8 மணிக்கான ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய 8 மணி ரிசல்ட் நண்பா. கடைசி நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து 8 மணி ட்ராவில் வந்து 534 நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 771, அதுக்கு முந்தின ட்ரா 937, அதுக்கு முந்தின ட்ரா 576ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்காக 4 ட்ரா கொண்டு வந்திருக்கோம் நண்பா. அந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி போர்டோட சீரியலை ஆட் பண்ணுறோம். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சீரியல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 1 3 1 3 5 7 9, இதுக்கு ஆப்போசிட்டாக 2 4 6 8 0. ஸோ இந்த சீரியலை தான் நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த 2ல் 1 இந்த சீரியலை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கான ஆல்போர்ட் நம்பர் கிடைக்கிது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ரா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 576லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. நம்மளோட எக்ஸ் வந்து பிசிங்கிறதுனால இந்த 576 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 576 இதோட ப்ளஸ் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கிறது 2. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வர்ற ஆன்சரை அப்படியே கூட்டி போட்டுருவோம். 6ஓட 2 கூட்டும்போது 8, இங்கே 7ஓட 2 கூட்டும்போது 9. 9 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஆல்போர்ட் 9 அல்லது 8 9 அல்லது 8 நம்மளுக்கான ஆல்போர்டாக கிடச்சிருக்கு இந்த 576க்கு அப்புறம். இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 937 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு நம்ம சீரியல் நம்பரை பிசியோட ஆட் பண்ணுறோம். இப்போது 937க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 937 இதை அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 937. ஸோ போன ட்ரா 2 எடுத்தோம், இந்த ட்ரா நம்ம 4. அப்போது ப்ளஸ் பிசியோட 4 ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 3ஓட 4 கூட்டினோம்னா 7, 7 1 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 937க்கு அப்புறம் நம்மளுக்கான ஆல்போர்ட் 7 அல்லது 1 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக் கிடச்சிருந்தா ஆல்போர்ட். இப்போ நம்மளுக்கு இந்த 937க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 771 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 771. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஃபுல் ஏபிசி, ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு சூப்பர் ஹிட்டு தான். ஏன்னா ஃபுல் போர்டுமே அப்படியே கவர் ஆகிருக்கு. 7-1 அப்படியே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு நல்ல வின்னிங். இப்போது 771க்கு பார்த்தலாம் நண்பா. சேம் ஃபார்மெட் தான். இந்த 771 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 771 இதோட ப்ளஸ் இந்த ட்ராவில் நம்ம 6 பார்க்க வரோம். 2 4 6 இந்த ட்ரா நம்மளுக்கு 6. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 7ஓட 6 கூட்டினோம்னா 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 771க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய ஆல்போர்ட் 3 அல்லது 7. 771க்கு அப்புறம் நம்மளுக்கு 3 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 534 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி. இப்போது எக்ஸாம்பிளாக கொண்டு வந்த 3 ட்ராவையுமே பார்த்துட்டோம். 3 ட்ரா முடிவில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு ஏபிசி போர்டு, 3வது ட்ரா நம்மளுக்கு பி போர்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்மெட் படி 2 4 6 எடுத்தாச்சு. இப்போது நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு நம்ம 8 கொண்டு வந்திருக்கோம் சீரியல் படி. இந்த 534 தான் நம்மளுக்கு நேற்றுக்கான ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கான ரிசல்ட்டு இதை வச்சு தான் நம்ம டச்சை உருவாக்க போகிறோம். இந்த 534 இப்போ கீழே கொண்டு வந்துடலாம். 534 இந்த ட்ராவுக்கான எக்ஸ் வந்து 8 + 8 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, 8ஓட 3 கூட்டினோம்னா 1 அல்லது 2 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஆல்போர்ட் நம்பர் நண்பா. இதை நம்ம கீழே எடுத்துடலாம். ஆல்போர்ட்
1 அல்லது 2 1 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான ஆல்போர்ட் நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. மெத்தட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். 2 4 6 8ன்னு சொல்லிட்டு சீரியல் படி கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த ட்ராவில் நம்மளுக்கு இந்த 1 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு 0 தான் வேல்யூ. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட 1 அல்லது 2 இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவரி ட்ரா ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறோம், கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 1 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7-1 8-1 2-3 2-7 1-4 2-6. ஸோ நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஒரு 6 பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஒருவேளை நம்மளுக்கு இந்த 1 அல்லது 2 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்மளுடைய 8 PM. டியர் லாட்ரியோட கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ யாரும் குழப்பிக்க வேணாம், கேரளா லாட்ரின்னு. இது நம்மளுடைய 8 PM உடைய டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். 1 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஒருவேளை 1 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆனால் இதில் வந்து பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹிட் அண்ட் ஃபெயில் ஃபார்மேட்டை வச்சு உருவாக்கியிருக்கோம். ஸோ தனிப்பட்டு இதில் எதுவுமே கொண்டு வரல, எல்லாமே நம்ம ஃபார்மேட் படி தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடை வச்சு உருவாக்கியிருக்கோம். பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹிட் அண்ட் ஃபெயில் ஃபார்முலாவை பயன்படுத்தியிருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம 8 மணிலேருந்து 8 மணி ட்ராவை வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டை வச்சு குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே 8 PM ரிசல்ட்டை வச்சு நீங்கள் நம்மளுடைய எக்ஸ் சீரியல், அதாவது 2 4 6 8 இன்றைக்கி 8வது ஃபார்மேட்டை பார்க்குறோம். இந்த 8வது ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாளைக்கு நம்மளுக்கு 0 ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி வியாழக்கிழமை 25/1/2024 8 PM ஆல்போர்டு பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறையா நண்பர்கள் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னே தெரியாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.